பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கம்பளை பிரதேச கிளை தலைவர் ஷேக் ரியாஸ் முஹம்மத் நலிமி. கம்பளையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்கக்கூடிய இந்த நிலையத்தில் இருந்து நான் பேசுகின்றேன். உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பிறகு பாதிக்கப்பட்ட ஊர்களுள் அதிகமாக பொருளாதார ரீதியான பாதிப்பு கம்பளை பிரதேசத்துக்கு ஏற்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், தற்போதைய நிலைமை பற்றி குறிப்பிடுகின்ற போது மக்கள் தங்களுடைய வீடுகளில் குடியேறுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். சுமார் 95% மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளில் குடியேறுகின்ற நிலையில் இருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் குடியேறி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இப்போது சில சந்தர்ப்பங்களில் மெட்ரஸ் போதாக்குறை காணப்பட்டாலும் அதனை சில தனவந்தர்கள் பொருந்தி இருக்கின்றார்கள், தருவதாக வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே அது பற்றிய கவலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் கம்பளை மக்களை பற்றிய எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை, நான் நினைக்கின்றேன், வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு இழப்பு. சுமார் 800 தொடக்கம் 1000 கோடி சொத்துக்களை பொருளாதார ரீதியாக இழந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களிடமும் நான் இந்த நிலையத்தினுடைய பொறுப்பாளர் என்ற வகையில் கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு தற்போது வேண்டி இருப்பது மிக முக்கியமாக பொருளாதார ரீதியான உதவி. இதுவரைக்கும் நான் நினைக்கின்றேன், நாடு மற்றும் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பங்களிப்புகளை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் மிகச்சில வியாபாரிகளை மாத்திரம் முன்னேற்றக்கூடிய அல்லது மீள் கட்டமைக்கக்கூடிய அமைப்பில் மிகச்சிறிய ஒரு உதவிதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன், இங்கு இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், பெட்டி கடைகளாக இருக்கலாம் அல்லது வடைக்கருத்தை போன்ற சிறு சிறு தொழில் செய்கின்றவர்கள் இருந்து மொத்த வியாபாரிகள் வரைக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களை மீள அந்த வியாபார ரீதியாக கட்டமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான உதவி எங்களுடைய நாட்டு சகோதரர்கள் மாத்திரமில்லை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களிடமும் நாங்கள் கம்பளை பிரதேச மக்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியான அந்த நிதிகளை நாங்கள் ஒழுங்கமைப்பதற்காக ஒரு சிறப்பான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கம்பளை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் கௌரவ நசார் உடையார் ஹாஜியார் அவர்கள் தான் அந்த நிலையத்தின் தலைவராகவும் நான் ஒரு உபத்தலைவராகவும் பணியாற்றி இருக்கின்றோம். எனவே வரக்கூடிய நிதிகளை நிச்சயமாக சத்தியமாக அது ₹1 இருந்தாலும் மிகவும் நீதியாக அமானிதமாக பகிரப்படும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வியாபாரிகளை மேல் கட்டமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் இந்த நிலையத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உறுதியளிக்கின்றேன். உண்மையிலேயே நாட்டில் எங்கே அனர்த்தங்கள் நிகழ்ந்தாலும் கம்பளை பிரதேசத்தைச் சேர்ந்த அல்லது கம்பளை நகரைச் சேர்ந்த வர்த்தகர்கள் அவர்களோட பங்கு இல்லை என்று எங்கேயும் கூற முடியாது. அனைத்து குறிப்பாக சுனாமி, மூதூர் போன்ற எல்லா இடங்களிலும் அவர்களோட பங்களிப்பு இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் மிகவும் கவலையான விடயம், இந்த முறை இந்த யார் அனர்த்தங்கள் உதவி செய்தார்களோ அவர்களுடைய நகரத்தில் ஒரு பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இதில் பாதிக்கப்பட்டவர்களோட விவரம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லிடுமா? ஆமாம், உண்மையில் நான் நினைக்கின்றேன், வெளி பிரதேசங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களின் போது லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் வாரி இறைத்த பல சகோதரர்கள், உதாரணமாக ஒரு சகோதரர், பெயர் குறிப்பிடுவது பொருத்தமில்லை நினைக்கின்றேன், ஒரு சகோதரர் மாத்திரம் குறிப்பாக 50 கோடிகள் இழந்திருக்கின்றார். எங்களுடைய எம்மோடு இணைந்து இந்த கம்பளை முஸ்லீம் கவுன்சிலில் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு உபத்தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சகோதரரும் 14 கோடிகள் இழந்திருக்கின்றார்கள். நினைக்கிறேன் பல சகோதரர்கள் தங்களுடைய அந்த இழப்பு விவரத்தை தெளிவாக குறிப்பிடுவதற்கு அவர்கள் மறுக்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது. எனவே நான் நினைக்கின்றேன், அவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் சொத்து மதிப்பீடு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் இந்த கம்பளை பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இது போன்ற இந்த வீடுகள் பாதிப்பு அது சம்பந்தமான தகவல்களையும் கொஞ்சம். வீடுகள் பாதிப்பு தொடர்பாக பார்ப்பதாக இருந்தால், குறிப்பாக ஆற்றோரங்களில் காணப்படக்கூடிய வீடுகள் பெருமளவு பாதித்திருக்கிறது. ஆற்றோரங்களில் காணப்பட்ட வீடுகளுக்கு கீழ் காணப்பட்ட நிலங்கள் முற்றுமுழுதாக தற்போது காணி ஒன்று இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கிறது. வீடுகள் பல பகுதியில் கலற்றி கொண்டு, அதாவது உடைந்து சேதமடைந்து சென்றிருக்கிறது. எனவே பல கிராமங்களில் அந்த கிராமத்தினுடைய நிர்வாகங்கள் யோசிக்கிறது, அவர்களுக்கு வேறு ஒரு இடத்தில் அவர்களை காணி வாங்கி குடியேற்றுவதற்கு யோசிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு முற்றுமுழுதாக பல வீடுகள், ஆட்டோரத்தில் காணப்படக்கூடிய வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. எனவே நான் நினைக்கின்றேன், இந்த வீடுகள்
வேறு இடத்துக்கு அகற்றப்படுவதாக இருந்தால் பெரிய ஒரு நிதி உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் உண்மையில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நிதியை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து கொடுக்க கூட எங்களுக்கு போதாத குறைதான் காணப்படுகிறது. உண்மையிலே இந்த கம்பள முஸ்லீம் கவுன்சில் இந்த நிவாரணத்துக்கு எப்படி கையாளுகின்ற தொடர்பாக சில விடயங்கள் யார் யார் பயணிக்கின்றீர்கள் இந்த அப்படியான தகவல்கள் கொஞ்சம் சொல்லி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதற்காக ஒரு நிதி குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் மூலமாகத்தான் இது கையாளப்படுகிறது. கம்பளை முஸ்லீம் கவுன்சில் என்பது கம்பளை ஜமீத்துலமா, கம்பளை மஸ்ஜிதுகள் சம்மேளனம், கம்பளை வியாபாரிகள் சங்கம், இந்த அதே போன்று கம்பளையில் காணப்படக்கூடிய சிவில் நிறுவனங்கள் இணைந்துதான் இந்த நிறுவனத்தை இயக்குகிறது. அந்த வகையில் கம்பளை வியாபாரி சங்க தலைவர் தான் இதனுடைய நிதி முகாமைத்துவ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று அதனுடைய உப தலைவர்களாக கம்பளை வியாபாரிய சங்கத்தின் தலைவராக காணப்படக்கூடிய ஹம்சா ஹாஜர் அவர்களும், அதே போன்று ஜமீத்துல்மாவின் தலைவராக இருக்கக்கூடிய நானும், அதே போன்று அதனுடைய பொருளாளர்களாக இருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாபாரி சங்கத்தினுடைய இருவர் என்றால் பொதுவாக நிதி என்று வருகின்ற போது விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அந்த விமர்சனங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நிதி மிக நீதியாகவும் அது சமனாகவும் பகிரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலே பரிச்சயமிக்க ஒரு குழு இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கு. இறுதியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இலங்கை வாழ் முஸ்லீம்கள், அது மாதிரி இலங்கை நாட்டு மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புகின்ற விடயம் என்ன? உண்மையில் நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற விடயம் என்று சொன்னால், கம்பளை மக்களுக்கு நீங்கள் உதவ விரும்புவதாக இருந்தால், நீங்கள் பணங்கள் சேகரித்திருந்தால் தயவு செய்து அதில் பொருள் கொள்வனவு செய்வதனை முற்றாக தவிர்த்து பணமாக எங்களிடம் ஒப்படைத்தீர்களாக இருந்தால் அது எங்களுடைய இழந்த வியாபாரிகளுடைய வியாபாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதுதான் நான் இலங்கை வாழ் முஸ்லீம் சமூகத்துக்கு கூட விரும்புகின்றேன். இன்னும் ஒரு கேள்வி ஒன்றுதான் இந்த பரவலாக பேசப்படுறது, அதாவது இந்த அனர்த்தம் நிகழ்ந்த பிற்பாடு குறிப்பாக கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பிரதேசங்களிலிருந்து பலர் வந்து குறிப்பாக நிவாரணம் அதுபோன்று துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்படியான நிலையில் ஒரு கூறுநர் கம்பளைக்கு அதிகமான நிதி கிடைத்திருக்கின்றது, கம்பளைக்கு அதிகமான பொருள் கிடைத்திருக்கின்றது, மற்ற பிரதேசங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற விடயம் ஒன்று பரவலாக பேசப்படுகின்றது. இதே தொடர்பாக ஒரு தெளிவு ஒன்றினை வழங்க முடியுமா? நாளைக்கு அப்படி கூறுகின்றவர்கள் சொல்வது மிகப்பெரிய ஒரு அபாண்டம் என்று கூறலாம். என்று சொன்னால் உண்மையில் நேரடியாக வந்து பார்க்கின்றவர்களுக்குத்தான் இது சம்பந்தமான உண்மையான நிதி நிலவரம் சம்பந்தமாக தெரியும். பலர் எங்களுடைய இந்த நிலையத்துக்கு வருகை தந்த பலரும் எங்களுடைய நிலைமையை பார்த்து பலரும் அவர்கள் வீடியோ கட்டுகளை வாய்ஸ் கட்டுகளை வழங்கிவிட்டு செல்கின்றார்கள். இப்படி கம்பெனியோட நிலை இவ்வாறு இருக்கிறது. நேற்று கூட நினைக்கிறேன் எங்களுடைய இந்த கண்டியில் பிரபலமான ஒரு ஆலிம் ஹிதாயத்துல் ஹசரத் அவர்கள் வருகை தந்து இது சம்பந்தமாக ஒரு வீடியோ கட் வழங்கினார்கள். நேற்று முன்தினம் கண்டி மாவட்டத்தினுடைய ஜமியாவின் செயலாளர் அப்துல் கஃபார் தீனி ஹசரத் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு வாய்ஸ் கட்டை வழங்கினார்கள். இதுபோன்று வருகை தந்த குறிப்பாக அகில இலங்கை ஜமியத்துமாவுடைய கௌரவ தலைவர் ஹசரத் அவர்கள், அதே போன்று அதனுடைய செயலாளர் எங்களுடைய கௌரவத்துக்குரிய அர்க்கம் நூராமித் ஹசரத் அவர்கள், இது போன்று பலரும் வருகை தந்த பலரும் கூறிய வார்த்தை நிச்சயமாக இது நீங்கள் அவசரமாக பகிரங்கப்படுத்துங்கள். காரணம் என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக வெளியில் பகிரங்கமாக சொல்லப்படுகிறது, கம்பளைக்கு தாராளமாக நிதி சென்றிருக்கிற என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இதனை நீங்கள் உங்களுடைய நிலையை வந்து பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது. எனவே கட்டாயமாக இதனை நீங்கள் சமூகமயப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கிவிட்டு சென்றார்கள். எனவே இதுதான் உண்மை.